Assalamu alaikum rahmatullahi ta'ala wa barakatuh. I'm great honor and privilege to stand in front of you in this meeting. First of all, I would like to introduce myself. It's me, Ramshina. I'm proudly holding my position as a ward councillor in Devashala Town Panchayat, as well as assistant organizer of Nilagiri District Women's League. In this meeting, we have to decide some decision to take, and that for our wellness. உங்கள் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. இன்று நடைபெறும் நீலகிரி மாவட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாநாட்டின் அரசிடம் சமர்ப்பிக்கும் கோரிக்கை. யானை, கரடி, புலி, காட்டெருமை போன்ற வனவிலங்குகள் மக்கள் குடியிருப்பு பகுதியில் நுழைந்து உயிர் சேதம், பொருள் சேதம் ஏற்படுத்தும் நிகழ்வு தினசரி நிகழ்வாக கூடலூர், பந்தலூர் வட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. யானை மிதித்தும் புலி அடித்தும் 250க்கும் மேற்பட்ட மனித உயிர்களும் ஆடு மாடு போன்ற வளர்த்து மிருகங்களும் பலியாகியுள்ளது. இதற்காக நிலையான தீர்வு இல்லையா? உயிர் சேதம் அடைந்த குடும்பத்திற்கு இழப்பு தொகை, ஆறுதல் தொகை என்று பணம் கொடுப்பதுதான் இதற்கான இறுதி தீர்வா? இது எங்களின் மட்டுமல்ல, இந்த ஊரில் வாழக்கூடிய அனைவருடையும் கவலைதான். அது மட்டுமல்லாமல் இப்பகுதியில் உள்ள சிறு விவசாயிகள் தனிப்பட்ட நபர்களிடம் இருந்தும் வங்கிகளில் இருந்தும் கடன் பெற்று செய்யும் விவசாயம் ஒரு இரவில் வனவிலங்குகளால் அனைத்தும் சேதமடைய செய்யும் நிகழ்ச்சி தினசரி சம்பவமாக இருக்கிறது. இவ்வாறு விவசாயம் செய்த விவசாயிகள் கடன் தொல்லையார் குடும்ப தலைவர் இல்லாவிட்டால் அனைவரும் விஷம் அருந்தி தற்கொலை செய்யும் சம்பவங்களும் தினசரி செய்தியாக உள்ளது. ஆனால் என் மதமோ நாம் பின்பற்றுவதோ அதை ஒரு நாளும் ஒத்துக்கொள்ளாது. விரைவாக அரசு இதற்கான நிலையான ஒரு தீர்வு காணும் பொருட்டு வனவிலங்குகள் குடியிருப்பு பகுதிகளில் வராதபடி வனத்தை சார்ந்தாற்போல் அகழிகள் அமைத்தும் மின்வேலிகள் அமைத்தும் பொதுமக்களின் உயிருக்கு, சொத்திற்கு பாதுகாப்பு அளிக்க இந்த மாநாட்டு கோரிக்கை முன்வைக்கிறது. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். അടുത്തതായി കൊണ്ടോ നാമൊക്കെ പ്രതീക്ഷിച്ചു കൊണ്ടിരിക്കുന്ന സുപ്രീം